பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணி நல்ல மார்க்கு எடுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக பணியில் அமரலாம். இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது மாதிரி தான் நியூ சிலபஸ் வைஸ் தான் வரக்கூடிய எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎட் படித்து முடிச்சு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, பிஎட் படித்து முடிச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யார் படித்த ஒரு டாப்பிக்கை ப்ராப்பராக வந்து டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது. ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணி நல்ல மார்க்கு எடுத்து ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு ஆசிரியராக பணியில் அமரலாம். இதை விட்டுட்டு நான் சிலபஸை பார்க்க மாட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க மாட்டேன், பேசிக்கான அப்டேட்டை வந்து படிக்க மாட்டேன், நான் படித்தா அதாவது பிடிச்சா புளியும் குப்பை தான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் படித்தா பிஜி அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன், ஃபர்தராக வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சேம் டைம் சிலபஸை பொறுத்த மட்டும் இப்போ நியூ சிலபஸ் வந்து கரண்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் நம்மளை தூக்கி விடுதவங்களை விட நம்மளை தள்ளி விடுதவங்க, இறக்கி விடுதவங்க வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம நல்லா இருக்கணும், கஷ்டப்படுத பையன், கஷ்டப்படுத பொண்ணு, இந்த பொண்ணும் பையனும் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம ஒரு வெற்றியாளராக இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக மாறணும், நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். எப்போதுமே வந்து படத்தை பார்த்துட்டு எனக்கு நல்ல நேரம் வரட்டும் நான் மாறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே வந்து நல்ல நேரம் மட்டும்தான். அதை யார் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம லைஃப் வந்து தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரி வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, அப்புறம் எக்ஸெட்ரா எம்சிஏ பிஎடு இது படித்த எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு தகுதியானவர்கள். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, மூணாவது பேசிக்கான ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு அதை எப்படி இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கேட்காம யார் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் இது பண்ணு இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க, அதாவது என்கொயரி பண்ணுவாங்க, சார் என் ரிலேஷன் வந்து இப்படி சொல்கிறாங்க, இதுக்கு முன்னக்கூட்டி அட்டெம்ப்ட் கொடுத்த டீச்சர்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து தோல்வி அடைஞ்சவங்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம், 10 வருஷம் படிக்கணும், 15 வருஷம் படிக்கணும், இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதே இது எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடிய மேல் ஆர் ஃபீமேலுக்கு போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி, இதை படி இதை படிக்காத, இப்படி படிச்ச அப்படின்னா பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது மாதிரி தான் நியூ சிலபஸ் வைஸ் தான் வரக்கூடிய எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது, நம்ம எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டினில் எப்படி மேஜர் வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க, சைக்காலஜி வந்து எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அடிப்படையே தெரியாமல் டைரெக்டாக வந்து ரெஃபரன்ஸ் புக்கு, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கு இதை வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படித்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் எந்த விதமான எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா பிஜிடிஆர்பி அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம டீச்சராக போக போகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம பாடம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி மேஜர், நான் வந்து சுவாலஜி மேஜர் அப்படின்னா
கெமிஸ்ட்ரி அப்படின்னா 6 to 12 வரைக்கும் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து என்ன இருக்கு, என்னென்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ சுவாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாலஜியில் வந்து இப்போ நிறைய அப்டேட் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் ஸ்கூல் புக்கில் என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம அகாடமியில் வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சிலபஸ் வைஸ் வந்து நம்ம என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அடிப்படையான மாதிரி தேர்வு தான் வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட். ஆனால் இதை ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்கூலில் 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் அத்துப்படி வடிப்பாங்க. ஆனால் அங்கே 50 கொஸ்டினுக்கு டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா வெறும் 18 மார்க் வந்து எடுக்காங்க. ஏன் லோவாகுது அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் நான் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டேன், நான் வந்து பார்க்காம ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நொண்டி சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது இப்போ பிஎட் படித்து முடிச்சு ஒரு வருஷம் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைனா வீட்டில் கௌசியப்பாக இருப்பாங்க. அவங்க மார்க்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 50 கொஸ்டின் இருக்குன்னா 50க்கு 40, ஒரு 48 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் எடுக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டு? எப்போதுமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா தெரியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதை விட்டுட்டு நான் தான் எல்லாம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஒரு ஸ்கூலில் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண தெரியுமா, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆணவத்தில் தெனாவட்டில் இருந்தோம் அப்படின்னா இப்போ இல்லை, நம்ம லைஃப்பில் எப்போதுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியாது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரி அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் ப்ராப்பராக வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎட் படித்து முடிச்சு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, பிஎட் படித்து முடிச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு, காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பிஹெச்டி முடித்தவங்களும் எங்களுக்கு ஒன்று தான், பிஎட் படிச்சுட்டு ப்ரெஸ்ஸாக வரக்கூடியவங்களும் ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். அதை விட்டுட்டு நான் வந்து பிஹெச்டி கோல்டர் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி காட்டுங்க. அதே மாதிரி பிஹெச்டி கோல்டர் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி அந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணும் போது மட்டும்தான் நம்ம அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும். நம்ம எவ்வளோ தான் ஒரு டாப்பிக்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி அதில் நம்ம இன்னும் ரிப்பீட்டடாக பண்ணும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்கு அந்த லெசன் வந்து நமக்கு எப்போதுமே வந்து மறக்காது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. டிகிரி லெவலை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து படிக்கணும். ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ணக்கூடியது வந்து பிஜிடிஆர்பி, போஸ்ட் கிராஜுவேட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, அதே மாதிரி யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த நாளையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நமக்கு நல்ல ஒரு டேட்டா வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நான் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கு கிடைக்கி இந்த புக்கை படித்தேன் அப்படின்னா நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த புக்கில் இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய 10 லட்சம் பேரும் வந்து அந்த புக்கை பர்சஸ் பண்ணி ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து பார்க்கணும். கொஸ்டின் வந்து அடுத்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்மளை சுற்றி நம்மளை தூக்கி விடுறவங்களை விட தள்ளி விடுறவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவனமாக இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் தான் வந்து முயற்சி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேசிக்கான அப்டேட்டு அதாவது ஸ்கூல் புக்கு, அடுத்து சிலபஸ் வைஸ் யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்து டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து சார் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு கை குழந்தை இருக்குது, என்னோட ஃபேமிலியில் வந்து எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ரீசன் சொல்கிற யாருமே வந்து வெற்றியாளரே கிடையாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவோ வெற்றியாளர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஃபேமிலி இல்லாமல்,
ஃபினான்சியல் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ரீசன் சொன்னாங்க அப்படின்னா வெற்றியாளராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம இந்த உலகத்தில் வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும். ஓகே, அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா பயிற்சி எடுக்கணும். எனக்கு வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, சம்மந்தமே இல்லாமல் எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் யார் படித்த ஒரு டாப்பிக்கை ப்ராப்பராக வந்து டெஸ்ட் போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயரில், அதாவது 2019 வந்து பிஜிடிஆர்பி அறிவிப்பு வந்துச்சு. அந்த டைமில் நம்ம அகாடமி சார்பாக அதுக்கான கோர்ஸ் எல்லாமே காண்டக்ட் பண்ணோம். அதில் படித்த எல்லாருமே வந்து பாஸ் பண்ணல. ஆனால் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாம் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, படித்தா மட்டும் பார்த்தாது, டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு யூனிட் படிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சுவாலஜிலேருந்து மரபியல் டாபிக் படிக்கும், மரபியல் யூனிட் படிக்கும் அப்படின்னா அந்த மரபியல்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும். சும்மா ஜென்ரலாக வந்து ஜெனட்டிக்கை பற்றி படித்தோம் அப்படின்னா காமனாக வந்து தெரியும். ஆனால் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து இப்படிலாம் கேட்பாங்க, நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும், 3 ஹவரில் வந்து இந்த 150 வினாக்களை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ படிக்கிற எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. படிக்கிற எல்லாருமே ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், ரிப்பீட்டடாக பண்ணணும். இந்த 3 யார் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா, எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே மட்டும்தான். ஒரு கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், 40 பேர் ஒரு கிளாஸில் இருக்கான் அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் தீர்மானிக்கப்படுவீங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே வந்து வேலை கிடையாது. எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் வேலை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெசன் தெரியுது அப்படின்னா அந்த லெசனை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்கள், ரிப்பீட்டடாக வந்து ரீட் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சதை ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். அதாவது பல புக்கை படித்து இங்கே யாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிக்கிங்க, ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களை வெற்றியாளராக மாற்றும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி, பயிற்சி, அதுக்கப்புறமா வந்து அரசு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி. அப்படி பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள். இங்கே வராதது யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனி திறமை இருக்குது. அந்த திறமையை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். யாருமே வந்து உனக்கு இந்த திறமை இருக்குது நீ வெளிக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்து யாராவது ஒருத்தர் தான். பட் நம்ம தான் வந்து வெளிக்கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே ஒரு ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது கிடையாது. ஆனால் யாரெல்லாம் பயிற்சி எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வெற்றியாளராக மாற முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுக்கணும். முயற்சி, பயிற்சி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஒரு வெற்றியாளராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள், 2வது பயிற்சி எடுங்க, 3வது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது. ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் அப்படின்னா பாரதிதாசன் பேஜ், இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் பேஜ், மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ், பிசிக்ஸ் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் பேஜ், அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு குழு இருக்குது. அந்த குழுவில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும். தினசரி வாழ்க்கையில் நம்மளுடைய கனவுக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம வெற்றியாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ திங்க் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா போக முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஏறணும், அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு அப்படி போனால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், எம்எஸ்சி பிஎட் படித்து முடிச்சுட்டு எதுக்கு படித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.